சில சுமைகளை கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவை மனதை மிகவும் கனமாக்கிவிடும். அதில் மிக பெரியது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள். பிறந்த நாள் முதல் யாரோ ஒருவரின் எதிர்பார்ப்புக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். நல்ல மாணவனாக வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். மெல்ல நாங்கள் ஒரு கேள்வியை மறந்து விடுகிறோம். எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? மற்றவர்களின் கனவுகளை சுமந்து எங்களுடைய கனவுகளை அமைதியாக மறந்து விடுகிறோம். எதிர்பார்ப்புகள் தவறல்ல, ஆனால் அவை உங்கள் மன அமைதியை பறிக்க ஆரம்பித்தால் அவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சைக்காலஜில எக்ஸ்டர்னல் வாலிடேஷன் மற்றும் பீப்புள் பிளீசிங் ஆகியவை அதிகமாக இருக்கும் போது ஒருவர் தன்னுடைய தேவைகளை புறக்கணித்து பிறரின் அங்கீகாரத்துக்காக வாழ ஆரம்பிக்கலாம். ஹெல்தி பவுண்டரிஸ் மற்றும் செல்ஃப் அவேர்னஸ் ஆகியவை இந்த அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. உங்கள் வாழ்க்கை மற்றவர்களின் ரிப்போர்ட் கார்டு அல்ல. நீங்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மன அமைதியை இழந்து கிடைக்கும் வெற்றி உண்மையான வெற்றி அல்ல. சில நேரங்களில் இல்லை என்று சொல்வதே உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய மரியாதை. நீங்கள் அதிகமாக யாருடைய எதிர்பார்ப்பால் அழுத்தத்தை உணர்ந்திருக்கிறீர்கள்? குடும்பமா, சமூகமா, அல்லது நீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தனியாக இல்லை. உங்கள் மனதின் குரலுடன் மீண்டும் சந்திப்போம். இது மைண்ட் வாய்ஸ் பாட்காஸ்ட். இனிய இரவு வணக்கம்.